शांति। ओम शांति। ईश्वरीय कुल की संतान, ஈஸ்வரிய குலத்தினுடைய குழந்தைகள் संगम युग पर சங்கம யுகத்தில் बाबा हम बच्चों को பாபா குழந்தைகளாகிய நமக்கு स्पिरिचुअल रॉयल्टी क्या होती है, ஸ்பிரிச்சுவல் ராயல்டி எவ்வாறு இருக்கும், रॉयल संस्कार क्या होते हैं, ராயலான சன்ஸ்காரம் எவ்வாறு இருக்கும், धारणे की ராயல் தாரணையின் धारणाएं क्या होती है, எப்படியெல்லாம் இருக்கும், ராயல் குலத்தின் தாரணைகள் எவ்வாறு दूसरे இருக்கும். शब्दों में कहें இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், रॉयल्टी क्या है ராயல்டி என்றால் என்ன, और उस रॉयल्टी का स्वरूप बनने के लिए மேலும் அந்த ராயல்டியினுடைய சொரூபமாக ஆகுவதற்காக reality क्या है, ரியாலிட்டி என்ன, யதார்த்தம் என்ன, அதனுடைய உண்மை என்ன. एक है वास्तविकता क्या है, ஒன்று என்ன, அதனுடைய உண்மை யதார்த்தம் என்ன, और दूसरा இரண்டாவது रियल क्या है, அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன, उसकी रियलिटी क्या है, அதனுடைய ரியாலிட்டி என்ன, ரியலாவே அங்க என்ன செய்யணும். रियलिटी शब्द ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை वास्तविकता को भी யதார்த்தம் உண்மையிலேயே என்ன இருக்கு அதை பற்றியும், और रियल ரியல் सत्य स्वरूप क्या है, அதனுடைய சத்திய சொரூபம் दोनों என்ன, के भाव को स्पष्ट कर இரண்டினுடைய விஷயத்தையும் தெளிவுபடுத்துவது. और रॉयल्टी क्या है, ராயல்டினா என்ன, किसको रॉयल कहते हैं, எதை ராயல் அப்படின்னு சொல்றோம். जो रॉयल है யாரு ராயலா இருக்காங்களோ उसके एटिकेट्स, அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், उसके मैनर्स, அவர்களுடைய மேனர்ஸ் ஒழுக்கங்கள், उसका देखना, அவர்கள் பார்ப்பது, बोलना, பேசுவது, पहनना, அணிந்து கொள்வது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, खाना, சாப்பிடுவது, उठना, எழுந்திருப்பது, बैठना, அமருவது, उसके सारे लक्षणों से அவர்களினுடைய எல்லா லட்சணங்களையும் பார்த்து वो रॉयल्टी दिखाई देती है। அவர்களுடைய அந்த ராயல்டி தெரியும் இல்லையா. इसका एक प्रैक्टिकल एग्जाम्पल, இதனுடைய ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். कुछ वर्ष पहले नेपाल நான் சொல்றேன். काठमांडू गई थी। பால்காட்மண்ட் அங்க போயிருக்காங்க उस தீதி समय அவர்கள். किंग महेंद्रा और அப்போ उनकी கிங் மகேந்திரா அவர்களும் அவங்க அந்த ராணியும் ऐश्वर्या राय ஐஸ்வர்யா ராய், கிங் மகேந்திரா அப்புறம் ஐஸ்வர்யா ராய் दोनों ராணி एक प्रोग्राम में आए थे। ரெண்டு பேருமே ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருந்தாங்க. राजाओं का राज्य नहीं है, ராஜாவோட ராஜ்யம் இப்ப இல்ல, फिर भी वहाँ ஆனாலும் அங்க राजा की प्रथा है, ராஜா மேல ஒரு अभी ரெஸ்பெக்ட் नहीं। இருக்கு. मंच पर उनका आना மேடையில அவர்கள் வருவது, और कैसे அவர்கள் इत्मीनान எப்படி से அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டோட மரியாதையோட सभा का अभिवादन किया சபையில அவர்களை வரவேற்கிறாங்க. और अपने स्थान पर बैठे தன்னுடைய இடத்துல அவர்கள் உட்கார்றாங்க. और वेलकम के लिए அவர்கள் வரவேற்பதற்காக जो बुके பொக்கே இருக்கு இல்லையா, उन्हें लेकर के आए। ட்ரேல எடுத்துட்டு வராங்க வெல்கம் பொக்கே. खूबसूरत कपड़ा अவ்வளோ ट्रे पर बिछाकर அந்த ட்ரேல ரொம்ப அழகான ஒரு उस துணி पर போட்டிருக்காங்க. बुके रखा। அது மேல அந்த ஃப்ளவர் பொக்கே வச்சிருக்காங்க, மலர் பொக்கே उनको हम வச்சிருக்காங்க. उठा के दे नहीं सकते, அத நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. ये रॉयल्टी नहीं है, அது ராயல்டி ராஜாவுக்கு. கிடையாது. ராஜாக்களுக்கு அப்படி எடுத்துலாம் கொடுக்க ये கூடாதான். राजाई संस्कार नहीं है, இது ராஜாயி சன்ஸ்காரம் क्योंकि கிடையாது. राजा ஏன்னா ராஜா दाता है, வள்ளல், लेता नहीं। அவர் எடுத்துக்க மாட்டாரு, வாங்க மாட்டாரு.
सिर्फ बुके को टच किया। ஜஸ்ட் அந்த புக்கே வந்து அப்படியே தொடுவாரு. ऐसे ही महारानी ऐश्वर्या ने அதே போலதான் மகாராணி ஐஸ்வர்யா बुके को टच किया। அந்த புக்கே அப்படியே தொடுறாங்க. और जो வாங்க 2 மாட்டாங்க, அவங்க घंटा, தொடுறாங்க. 2.5 घंटा ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். मैं महारानी की बात कहती हूँ, நான் மகாராணி பத்தி சொல்லல, जो सीट पर बैठी அவங்க அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, उसकी आंखें ना इधर அவங்களுடைய கண்கள் வந்து இங்கே அங்க அப்படின்னு எல்லாம் போகவே இல்லை. कोई हलचल नहीं, எந்த ஒரு குழப்பங்களும் இல்ல. स्थिरता, அப்படி ஒரு நிலைத்தன்மை, इतनी கான்ஸ்டன்டா, एकाग्रता, அந்த அளவுக்கு ஏகாகிரதாவோட और आंखें नीचे करके बैठी। கண்களை வந்து அப்படியே கீழே லைட்டா பார்த்துட்டு அப்படியே அமர்ந்திருக்காங்க. ये रॉयल्टी है। இதுதான் ராயல்டி. அதாவது ராயல்டி பத்தி பேசுறாங்க, कोई ராணியை भी பத்தி कर्म அவர்கள் इंद्रिय பேசல. चंचल नहीं, எந்த ஒரு கர்ம कोई இந்திரியமும் उठा, कोई சஞ்சலமா आया, कोई கூடாது. खड़ा हुआ, யாரோ कोई எழுந்திருக்காங்க, நிக்கிறாங்க, इधर அமர்ந்திருக்காங்க, देखिए, நான் इधर இங்க देखिए, பார்க்கணும், அங்க इसको பார்க்கணும், देखिए, அவர்களை इसको பார்க்கணும், இவர்களை பார்க்கணும், அந்த மாதிரி இல்ல. दादी गुलजार कहती थी, குல்சார் தாதி சொல்லுவாங்க, क्लास चल रहा होता, கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் போது मानो मेरे बाजू से कोई எனக்கு பக்கத்துல யாராவது எழுந்து போறாங்க, அல்லது இந்த சைடு யாராவது வந்து உட்கார்றாங்க அப்படின்னா உடனே நம்ம இப்படி பாப்போம், இல்ல இந்த சைடு பாப்போம். आपका क्या जाता है, உங்களுக்கு எப்படி उसको क्यों देखो, இருக்கும், நீங்க ஏன் அவங்கள பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க वो தாதி. उठा या बैठा, அவங்க எழுந்திருக்கிறாங்க, உட்கார்றாங்க. ये आपकी दृष्टि की இதுல चंचलता, உங்களுடைய பார்வையினுடைய சஞ்சல தன்மை போதுனா உங்களுடைய பார்வை சஞ்சலம் ஆகுதுன்னு ये அர்த்தம். रॉयल्टी नहीं है। இது வந்து ராயல்டி கிடையாது. लौकिक दुनिया லௌகிக உலகத்துல கூட रॉयल அந்த அளவு ராயல் ஃபேமிலில आज कलयुग के இன்னைக்கு अंत கலியுகத்துல तक भी கடைசி वो வரைக்கும் கூட संस्कार है। அவர்கள் கிட்ட அந்த சம்ஸ்காரம் हम तो இருக்கின்றது. डायरेक्ट நாம நேரடியான பகவானுடைய संतान हैं। குழந்தைகளாக இருக்கோம். हमारी ईश्वरीय நம்முடைய royalty ஈஸ்வரிய ராயல்டி कितनी होनी चाहिए, எவ்வளோ இருக்கணும், कितनी होनी எவ்வளோ இருக்கணும் நம்ம கிட்ட ராயல்டி. हाँ, ஓகே, रॉयल्टी में कहा ராயல்டில சில நேரங்கள்ல compromise அங்கங்க करना पड़ता है। சில விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கு, कोई காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா बात இருக்கு. हो जाती है, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, कोई आर्ग्यू करता है, யாராவது வந்து जिद करता ஆர்கியூ பண்றாங்க, வாதம் செய்யறாங்க, பிடிவாதம் பண்றாங்க. रॉयल व्यक्ति அப்ப ராயலான வியக்தி, ஒரு ராயலான மனிதன் ஒரு பொழுதும் வாதம் செய்ய மாட்டாங்க, பிடிவாதம் செய்ய மாட்டாங்க. सॉल्यूशन निकालने के लिए தீர்வை எடுப்பதற்காக खुद को विड्रॉ कर लेगा, தான் அதிலிருந்து விட்டு கொடுத்துருவாங்க. ये उसकी रॉयल्टी। இதுதான் அவர்களுடைய ராயல்டி. मेरी ही बात मानी जाए, என்னோட வார்த்தையை தான் கேட்கணும், என்னோட பேச்சை தான் கேட்கணும் அப்படி இல்ல. झुकना पड़ता है, அவங்க குனியணும், விட்டு கொடுக்கணும்னாலும் சரி, मोल्ड होना पड़ता है, அல்லது வளைந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, एक्सेप्ट करना पड़ता है। ஏற்றுக்கொள்ளணும்னாலும் சரி, அக்செப்ட் பண்ணிக்கணும். ये रियलिटी की இதுதான் रॉयल्टी है। ரியாலிட்டியினுடைய ராயல்டி, உண்மையான நிலையினுடைய बाबा ராயல்டி. की हम जब से बने, பாபா கிட்ட நம்ம எப்ப ஆனோமோ, பாபாவுடையவங்கள ஆனோமோ, பாபா நமக்கு அனாதி अनादि आत्मा का स्वरूप அனாதி ஆத்மாவினுடைய जब आत्मा स्वरूपम परम धाम में थी, எப்போ ஆத்மா பரம்தாமத்துல उसके जो இருந்ததோ रियल संस्कार, அதனுடைய உண்மையான சன்ஸ்காரம் शांति, அமைதி, ज्ञान, ஞானம், प्रेम, आनंद, கருணை, सुख, ஆனந்தம், शक्ति और சுகம், पवित्रता, சக்தி, தூய்மை, सतों गुणों का 7 स्वरूप குணங்களினுடைய சொரூபமாக और आदि மற்றும் संस्कार ஆதி சன்ஸ்காரம், देवी देवता, தேவி தேவதை, सर्वगुण அனைத்து குணங்களிலும் சம்பன்னமாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமாக சம்பூர்ண நிர்விகாரி மரியாதை புருஷோத்தமர்களாக சம்பூர்ணமான அஹிம்சாவாதியாக ஆரம்பத்திலிருந்தே பாபா இதை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த தாரணை செய்வதற்கு சொல்லி இருக்கிறாரு பாபா. धारणा की, தாரணா செஞ்சோமா? आत्मा के अनादि ஆத்மாவினுடைய அனாதி சன்ஸ்காரங்களை நாம் நமக்குள்ள கொண்டு வந்திருக்கோமா? எமர்ஜ் பண்ணிருக்கோமா?
जब मैंने रियलिटी எப்போ நான் को रियलाइज किया ரியாலிட்டியை நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். कि मेरा रियल என்னுடைய ரியல் சொரூபம் என்ன, உண்மையான சொரூபம் என்ன, நான் ரியலில் எப்படிப்பட்ட ஆத்மா, தூய்மையான சுத்தமான ஆத்மா. ये रियल स्वरूप मेरा இந்த प्रैक्टिकल में कहाँ तक யதார்த்தமான உண்மை சொரூபம் நடைமுறையில எந்த அளவுக்கு मुझे வந்திருக்கு, बार-बार सोचना அல்லது நான் पड़ता அடிக்கடி சிந்திக்க வேண்டியதாக இருக்கா? நான் சுத்தமான ஆத்மாவாக मैं இருக்கேன், शांत स्वरूप நான் आत्मा அமைதியான हूँ। ஆத்மாவாக कितना இருக்கேன். समय तक मैं यही எவ்வளோ सोचती நேரம் रहूंगी? நான் இப்படியே நான் யோசிச்சுட்டே இருக்கேனா என்ன? तो कहाँ तक इस அப்போ स्वरूप எது की வரைக்கும் धारणा இந்த है? சொரூபத்தினுடைய अगर मैं தாரணை आत्मा எனக்குள்ள இருக்கு, अपने ஒருவேளை real நான் स्वरूप ஆத்மா में हूँ, என்னுடைய ரியல் சொரூபத்துல இருக்கிறேன், वो रियल அந்த स्वरूप ரியல் சொரூபம் मेरी स्थिति को बनाता है। என்னுடைய ஸ்திதியை, அதாவது என்னுடைய மூட், மனநிலையை और जो உருவாக்குகின்றது. स्थिति होती அப்ப है அந்த ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, क्योंकि रियल स्वरूप ரியல் मेरी स्मृति சொரூபத்துல அந்த ஸ்மிருதியில இருக்கு, என்னுடைய நினைவுகள்ல स्मृति இருக்கு. स्थिति बना रही है। என்னுடைய நினைவுகள் தான் ஸ்திதியை और உருவாக்குது. उस स्थिति के அந்த expressions ஸ்திதியினுடைய அதனுடைய ये வெளிப்பாடு चेहरा देता है। இது வந்து முகம் கொடுக்குது. என்னோட மூடி Face எப்படி is the இருக்குங்கிறத index of mind. ஃபேஸ் கொடுக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். उस चेहरे की அந்த फलक, முகத்தினுடைய चेहरे प्रकाशम, की चमक, ஜொலிப்பு, उसकी खुशी, அவர்களினுடைய குஷி, चेहरे पर संतुष्टता, முகத்துல திருப்தி, खजानों से भरपूर की கசானாக்களினுடைய நிறைந்த தன்மையை அனுபவம் और செய்ய wisdom, வைக்கும். மற்றும் நீதி, விஸ்டம், ज्ञान स्वरूप, ஞான சொரூபம், गुण स्वरूप, குண சொரூபம், शक्ति स्वरूप। சக்தி சொரூபம். ये ऑर्डिनरी विजडम नहीं है, இது ஆர்டினரியான விஸ்டம் கிடையாது. रियल स्वरूप में आई, ரியலான நான் Third என்னுடைய eye யதார்த்தமான ரூபத்துல நான் வந்திருக்கேன். அதாவது மூன்றாவது கண் திறந்துடுச்சு. उसने मुझे रियलिटी को रियलाइज, இதுதான் நான் என்னுடைய உண்மையை நான் உணர்கின்றேன். हम अपने सामने நாம நமக்கு முன்னாடி मम्मा को, மம்மாவை, बाबा को, பாபாவை, दादी प्रकाश मणि को, தாதி गुलजार பிரகாஷ் को மணியை, குல்சார் सामने தாதியை ले आए। முன்னாடி கொண்டு வாங்க. எல்லாரையும் இப்படி सिर्फ முன்னாடி चेहरे கொண்டு पर வாங்க. concentrate அவங்க முகத்தை பாருங்க, நல்லா பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி क्या பாருங்க. महसूस होता है, என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? क्या दिखाई देता है, உங்களுக்கு என்ன தெரியுது அவர்களுடைய முகத்துல இருந்து? क्या फील கேள்வி கேக்குறாங்க. करते हैं। நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன உணர்றீங்க, அனுபவம் செய்றீங்க? क्योंकि रियल ஏன்னா, का प्रैक्टिकल ரியலினுடைய பிராக்டிக்கல் சொரூபம், நடைமுறை ஒரு எக்ஸாம்பிள் அவர்கள் ராயல்டி. और वो रॉयल्टी அந்த ராயல்டி எப்படி இருக்கும்? उसकी दृष्टि, அவர்களுடைய பார்வை, वृत्ति, அவர்களுடைய உள் உணர்வு, उसका बोल, அவர்களினுடைய வார்த்தை, कर्म, அவர்களினுடைய उसके கர்மம் व्यवहार, மற்றும் அவர்களுடைய தொடர்புகள் सब में दिखाई எல்லாத்துலயுமே தெரிய வரும் ராயல்டி. पिछले ग्रुप में सुना रही थी। நான் முன்னாடி குரூப்ல சொல்லியிருந்தேன், அதற்கு மாஸ்பட்டியில एक बार शुरू में दिल्ली ஒரு पांडव முறை भवन में थी। டெல்லி பாண்டவ பவன்ல शाम நான் के இருந்தேன். समय हम बहनें சாயங்காலம் நாங்க लॉन में சிஸ்டர்ஸ் बैठी அங்க आपस வெளியில में அப்படியே லான்ல உட்கார்ந்து இருந்தோம், கார்டன்ல बातें कर रहे थे। நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். इतने में मेरा फोन आया, அப்ப வந்து ஒரு போன் வந்தது. गुलजार दादी अंदर ही குல்சார் बैठी தாதி थी। வந்து உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாங்க. दादी अंदर से उठ करके தாதி வந்து உள்ள लॉन இருந்து में வந்து हमारे पास आई। கார்டன்ல லான் शारदा, இருக்கு இல்லையா, तुम्हारा फोन आया। दादी दादी आप सोल क्यों रहांग, उठ के आए? आवाज சாரதா आवाज உன்னோட देखा போன் ना? வருது அப்படின்னு. அங்க இருந்து சப்தம் வருது இல்லையா, royalty है क्या? சோ அது ராயல்ட்டியா என்ன? தாதி போன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம் தீதி கிட்ட. அப்ப और ஏன் मैं தாதி उठने நானே की எடுத்திருப்பேன், जगह तो- இல்ல போன் அடிக்குது, दादी आपका फोन சத்தம் आया। வருதே அப்படின்னு. அப்ப நான் சொல்லு, தாதி வந்து எந்திரிச்சு வந்து சொன்னாங்க. जल्दी ஆனா से चलेंगे। நம்ம बात வந்து पे தூரத்துல जाना। இருந்தே சொல்லுவோம், जिसको काम है சத்தம் दोबारा வரும் இல்லையா, அத நான் அப்ப पर இன்னொரு தடவை दौड़ेंगे நான் क्या? செய்யணும், जल्दी चलेंगे क्या? சீக்கிரம் போவோமா என்ன? ये royalty தாதி है। வந்து பக்கத்துல வந்து சொல்றாங்க. சோ தூரத்துல இருந்து அவங்கள चलन में சத்தமா दिखाई பேசல, நடத்தையிலேயே தெரியுது. बोल में इतनी வார்த்தையில் patience, அவ்வளவு பொறுமை, इतनी मधुरता,
அவ்வளவு இனிமை தன்மை, इतनी सॉफ्टनेस, அவ்வளோ மென்மை தன்மை, அவ்வளோ சாஃப்ட்னஸ், रॉयल्टी की निशानी। இதெல்லாமே ராயல்ட்டியினுடைய அடையாளங்கள். आपस में बातचीत करते हैं कितना जोर जोर से, நாம் உங்களுக்குள்ள பேசும்போது எவ்வளவு வேகமா பேசுறீங்க. सामने वाला कोई बहरा तो नहीं है, முன்னாடி இருக்கக்கூடியவர் ஒன்னும் காது கேட்காதவர் கிடையாது. மெதுவா பேசினா கூட அவர் கேட்கும் தான். या नहीं सुनेगा, இல்ல அப்படி கேட்க மாட்டாரா என்ன? लेकिन हमको आदत पड़ गई, ஆனா நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு சத்தமா பேசுறது. और फिर जब धीरे आवाज लगाना शुरू करेंगे, மெதுவா பேசுறோம் அப்படின்னா அப்புறம் பேச மாட்டாரு, கேட்க மாட்டாரு. एक बार பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு முறை மெதுவா பேசுவோம் சொல்லுவோம், ரெண்டாவது தடவை சொல்லுவோம் மெதுவா பேசுங்க ப்ளீஸ், மூணாவது தடவை சொல்லுவோம், அப்புறம் புரிய வைப்போம். ஆனாலும் மெதுவா பேசுறது இல்லை. அதனாலதான் பாபா நமக்கு ஸ்லோகன் கொடுத்திருக்கிறாரு, குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. जो कम बोलेगा, யார் குறைவா பேசுவாங்களோ அவர்கள் மெதுவா பேசுவாங்க. யார் மெதுவா பேசுவாங்களோ அவர்களுடைய வார்த்தையில இனிமை தன்மை தானாகவே வந்துடும். அவங்க அதுக்காக ரொம்ப உழைக்கணும்னு இல்ல. अटेंशन, கவனம், அவ்வளவுதான். அட்டென்ஷன் ப்ளீஸ், இது ரொம்ப முக்கியம். आज क्वीन एलिजाबेथ को देखो, இன்னைக்கு குவீன் எலிசபெத் அவர்களை பாருங்க, எவ்வளோ ராயல்ட்டியா இருக்காங்க. இல்ல நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, ராயல் संस्कार है, நல்லா அப்படியே தூக்கம் வர மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா, அலர்ட்டா உட்காருங்க. राज घराना है, அவங்க எலிசபெத் அவங்க எப்படி ராஜ்யத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த குலத்தை சேர்ந்தவங்க. राजकुल है, நம்முடையது ஈஸ்வரிய ராஜ்ய குலம். राजयोगी है, ராஜயோகிகள், रॉयल योगी है, நம்ம ராயல் யோகிகள். कोई सन्यासी नहीं है, நாம சன்னியாசி கிடையாது, நம்ம வீடு வாசல விடலையே, गहरे वस्त्र पहन नहीं लिए, நாம அந்த மாதிரி சன்னியாசிகள் போல இல்ல, நம்ம அப்படியே போட்டுட்டே இல்ல, குடும்ப வெள்ளை உடையிலேயே இல்ல. ஆனா அவங்க கிட்ட நாம பழகுவதில் ராயல்ட்டி, உள் உணர்வுல பார்வையில ராயல்ட்டி இருக்கணும், சம்பந்தத்துல ராயல்ட்டி இருக்கணும். அந்த தேக உணர்வுல இருந்து கடந்து அவ்வியக்த உணர்வு மற்றும் பாவனை, जिसके पीछे அதற்கு முன்னால் हमारी शुभ भावना, நம்முடைய சுப பாவனைகள், शुभ कामनाएं, சுப விருப்பங்கள், शुभ चिंतन, சுப சிந்தனைகள், और शुभ चिंतक, சுப சிந்தனையாளர்களாக ये काम करता है. இது வேலை பண்ணும். உள் உணர்வுலயும் சரி, जो பார்வையிலையும், நான் எந்த சொரூபத்துல அந்த அலௌகிக நிலை மற்றும் தெய்வீக நிலையை கொண்டு வருது. दुनिया वालों की रॉयल्टी, உலகத்துல இருக்கக்கூடியவர்களுடைய ராயல்ட்டி என்ன? அவங்க பொசிஷன், ஒரு பதவியில இருப்பாங்க, பெயர் புகழ இருப்பாங்க, கல்வி இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்கும். நாம குழந்தை, பாபாவுடைய குழந்தைகள், அதுல இருந்து நம்ம டோட்டலா டிஃபரெண்ட் ஆனவங்க, வேறுபட்டவர்கள். இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் अंतर क्या है? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? वहाँ वर्णन है, அங்க வர்ணனைகள் இருக்கு உலகத்துல, இங்க அனுபவங்கள் இருக்கு. उस रियल को मैं रियलाइज, இந்த ரியலை, நிஜத்தை நான் உணர வேண்டும். कितनी उस रियलिटी, எந்த அளவுக்கு இந்த ரியாலிட்டியை நான் ரியலைஸ் பண்றேன். मैं अपने आप से पूछूं, நாம் தனக்குள் பேச வேண்டும். कि क्या मैं आत्मा, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, स्वरूप में हूँ, நான் என்னுடைய ரியல் स्वरूपத்துல இருக்கேனா? अपने उस रियल स्वरूप को मैंने, நான் என்னுடைய ரியலான स्वरूपத்தை யதார்த்தமான விதத்துல புரிஞ்சிருக்கேனா? रियलाइज किया है, உணர்கின்றேனா? क्योंकि वो रियल स्वरूप की ரியல் स्वरूपத்தினுடைய நினைவுகள்,
हमारे चलन நம்முடைய चेहरे की நடத்தை चमक फलक முகம் को அதுல அப்படியே பிரகாசிக்கணும், सेकंड में चेंज ஜொலிக்கணும். कर दे। ஒரு செகண்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணிடும். उसको परिवर्तन होने में அதை- टाइम नहीं लगता है। அதுல வந்து பரிவர்த்தனை ஆகிறதுக்கு டைம் ஆகாது. जो रॉयल संस्कार वाला है யாரு ராயல் சன்ஸ்காரம் இருக்கக்கூடியவங்களோ इसको नहीं कहेगा, அவர்கள் இங்க इसकी இருக்கிற बात விஷயங்களை इसको அவங்க नहीं கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்களோட விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. किसी भी प्रकार की எந்த धर्मी விஷயத்தினுடைய ढंग இங்க இருக்கிற करना விஷயங்களை அங்க இருக்க சொல்வது, அங்க இருப்பது Royalty இங்க சொல்வது, नहीं இது வந்து ராயல்டி கிடையாது. ब्रिजेंद्रा दादी की एक बात பிரிஜிந்திரா सुना दी। தாதியினுடைய ஒரு விஷயம் நான் சொல்றேன். लौकिक में भी லௌகீக்ல கூட रॉयल फैमिली ரொம்ப ராயல் ஃபேமிலி, நேத்து கூட சொன்னாங்க ऊंचे இல்லையா, घराने தீதி அவர்கள். की। ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் அவங்க. ब्रिजेंद्रा दादी के भी பிரிஜாந்திரா संस्कार தாதியினுடைய சன்ஸ்காரம் आप उनके चेहरे से देख सकते அவங்களோட நீங்க வந்து அவங்க முகத்தை பார்த்தே अभी भी आप தெரிஞ்சுக்கலாம். उनका फोटो நீங்க देखो இப்ப கூட அவங்க போட்டோ பாருங்க, आपको चेहरे से वो रॉयल அவங்களுடைய முகத்துல இருந்து அந்த ராயல்டி தெரியும். उनके नैनों அவர்களுடைய கண்கள்ல में दिखाई दी। அந்த ஆழம் வந்து தெரியும். एक बार दादी से बैठी थी, ஒரு முறை நான் தாதி கூட உட்கார்ந்து இருந்தேன், थे। நான் கொஞ்சம் ஆன்மீக உரையாடல் பேசிக்கிட்டு இருந்தோம். दादी ने कहा, தாதி சொன்னாங்க, शारदा சாரதா दादी ஜி தாதி, आज आप इस सेंटर இன்னைக்கு पर हो। நீங்க எந்த சென்டர்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. कल को दादी आपको यहाँ நாளைக்கு से यहाँ உங்களை transfer இங்க कर இருந்து देंगे। நான் இன்னொரு சென்டருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் दूसरे பண்றேன், center। இன்னொரு சென்டருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். बहुत पर्सनल बातें அப்ப सुन। ரொம்ப பர்சனலா பேசிட்டு இருந்தாங்க. दूसरे सेंटर पर आप இன்னொரு जाती, சென்டருக்கு நீ போறீங்க இல்லையா, वहाँ की दीदी அங்க இருக்கக்கூடிய தீதி आपको पूछेगी, உங்ககிட்ட கேட்பாங்க, वहाँ तुम कैसे रहती थी, அங்க நீ எப்படி இருந்த, वहाँ की दीदी कैसे थी, அங்க இருந்த தீதி எப்படி वहाँ की இருந்தாங்க, बहनें क्या அங்க करती இருந்த थी, சகோதரிகள் என்ன செய்துட்டு सारा दिन இருந்தாங்க, आप क्या करती ஃபுல் थी, டே நீங்க என்ன செஞ்சுட்டு आपकी இருந்தீங்க, वहाँ क्या ड्यूटी थी, அங்க நீ என்ன உனக்கு டியூட்டி சேவா இருந்தது. பிரிஞ்சிந்திரா தாதியும் தீதி பேசுறாங்க, அவங்க கூட இவங்க இருந்திருக்காங்க சிஸ்டரா. एक शब्द भी इस मुख से नहीं निकलना चाहिए। இந்த இது மாதிரி கேள்வி கேட்டா ஒரு एक வார்த்தை sentence கூட में आंसर। ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் வந்து சொன்னேன், वहाँ जैसे हमको बड़ी दीदी அங்க चलाती எப்படி थी, பெரிய தீதி வந்து என்ன நடத்துனாங்களோ அப்படி நான் நடந்தே நான் आप சொல்லுவேன். जो कहेंगी இங்க वो मैं நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் தீதி. उसके ஃபுல் बाद ஸ்டாப். एक அதுக்கப்புறமா sentence बोला, ஒரு சென்டென்ஸ் வந்து தீதி சொன்னாங்க. कहा बड़े घर की जो बहू होती है ना, ஏன்னா அவங்க வந்து பெரிய வீட்டோட மருமகள் वो இல்லையா, घर की बात அவங்க बाहर नहीं कर, தன்னோட வீட்டோட விஷயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க. ये उसकी रॉयल्टी, இது அவங்களுடைய ராயல்டி, ऊंचे कुल के ये உயர்ந்த संस्कार। குலத்தினுடைய சன்ஸ்காரம் இது. आप कितने ऊंचे அப்போ நீங்கள் ईश्वरीय எவ்வளவு कुल உயர்ந்த के ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவங்க. जरा भी துளி கூட पर चिंतन करना, பர சிந்தனை செய்வது, அதாவது மற்ற பரதர்ஷன் விஷயங்களை பற்றி கர்ணா, சிந்தனை செய்வது, பரதர்ஷன் इतना பார்ப்பது, रोचक मात्र भी துளி royalty கூட அது வந்து ரியாலிட்டி ராயல்டி கிடையாது. वो दिखाता है। அது காட்டும் मैंने अपने நான் real என்னுடைய स्वरूप ரியல் को சொரூபத்தை अभी तक இப்போது नहीं வரைக்கும் நான் உணரவே இல்லை அப்படிங்கறது அது காட்டும். कोई कोई நான் பரசிந்தனை செய்யறேன் அப்படின்னா யாராவது பேசுவாங்க, சரி அந்த அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன போட்டுக்கிறாங்க, ஃபுல் டே என்ன செய்யறாங்க அந்த சிஸ்டர், என்ன சாப்பிடுறாங்க, எங்க போறாங்க, அட எனக்கு என்ன வந்தது அதுல, நான் பாபா கிட்ட எதற்காக வந்திருக்கேன், நான் இதுக்காகலாம் வரலையே, நான் இங்க எதற்காக வந்திருக்கேன், தேவதை ஆகுவதற்காக தானே, தெய்வீக சன்ஸ்காரங்களை தாரணை செய்வதற்காக. இது என்னுடைய மரியாதை கிடையாது, மற்றவங்களை பத்தி நினைப்பது சொல்வது. ஒருவேளை இந்த மாதிரி எல்லா வீணான விஷயங்களும்
வீணான விஷயங்கள், உணர்வுகள், சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது, ராயல்ட்டின்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்? அப்ப அவங்களுடைய பர்சனாலிட்டி நல்லா கேட்ச் பண்ண முடியும். என்ன எப்படி இருப்பாங்க அவங்க? कैसा स्केच बनेगा? எப்படி வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம் அவங்கள பார்த்து? எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. பாபா मुझे क्या सिखा रहे हैं? பாபா எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கறாரு, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், இத உங்கள்கிட்ட நீங்களே கேளுங்க. उस रियल स्वरूप को, அந்த ரியல் स्वरूपத்தை ஆத்மாவாகிய நான் அக்செப்ட் பண்ணிருக்கேனா, किया है, நான் செஞ்சிருக்கேனா? क्योंकि मेरा रियल स्वरूप, என்னுடைய ரியல் स्वरूपம் प्योरिटी है, பியூரிட்டி, தூய்மை. और जहाँ प्योरिटी है, எங்க தூய்மை இருக்கோ वहाँ रॉयल्टी है, அங்க ராயல்ட்டி இருக்கும். वो दिखाई देगी, அது தெரியும், वाइब्रेशंस आएंगे, அது வைப்ரேஷன்ஸ்ல வரும். அவர்களுடைய முகத்திலிருந்து, நடத்தையிலிருந்து நம்ம உணர முடியும். अनादि स्वरूप भी प्योर, अनादि स्वरूपम प्योर, आदि स्वरूप, आदि स्वरूपम देवता निலை, वो भी प्योर, அதுவும் प्योर. तो मैं अपने स्वरूप में हूँ, நான் என்னுடைய स्वरूपத்துல இருக்கேனா? दूसरी बात, இன்னொரு விஷயம், रियलिटी को रियलाइज किया है, நான் வந்து ரியலைஸ் பண்ணிருக்கேனா, உணர்ந்திருக்கேனா? अभी तक हम இப்ப வரைக்கும் झूठी माया, झूठी நாம பொய்யான உலகம், பொய்யான மாயை, பொய்யான உலகம், अपने रियल स्वरूप को ही नहीं समझा, என்னுடைய ரியல் स्वरूपத்தை நான் இன்னும் உணரவே இல்லை. அதனாலதான் மாயாவினுடைய அடிமையா இருக்கேன். अभी अपने रियल இப்போ தன்னுடைய ரியல் स्वरूपத்தை நான் இப்ப புரிஞ்சிருக்கேன், उसको रियलाइज किया, இப்ப நான் அதை ரியலைஸ் பண்ணிருக்கேன். उस रियल स्वरूप, இப்ப அந்த ரியல் स्वरूपத்தை நான் எழுந்தாலும் அமர்ந்தாலும் சுற்றினாலும் எனக்குள்ள நான் தாரணை செய்திருக்கிறேனா? अगर रियल, ஒருவேளை ரியல் स्वरूपம் सदा स्मृति, சதா நினைவுல இருக்கின்றது என்றால் அப்ப என்னுடைய ஸ்திதி ரொம்ப லைட்டா இருக்கும், லேசா இருக்கும். कोई भी प्रकार का बंधन, எந்த விதமான பந்தனமும் சுமையும் என் மீது இருக்காது. बहुत हल्कापन, ரொம்ப லேசான தன்மையோட, ரொம்ப ஈஸி நேச்சரோட, சரள தன்மையோட, லேசான நிலையோட, லைட் நேச்சரோட अपने आप में देखूं, தன்னை தானே பாருங்கள். मेरे में ये लक्षण है, எனக்குள்ள இந்த மாதிரி லட்சணங்கள் இருக்கா? इस स्वरूप को मैंने धारण कहाँ तक किया है, இந்த சொரூபத்தை நான் எந்த அளவிற்கு தாரணை செய்திருக்கேன்? उसके लिए कोई कारण नहीं होगा, அதுக்குள்ள வேற குலம் வந்து காரணமாக இருக்காது. always எப்போதும் solution है, சொல்யூஷன்ஸ் தான், தீர்வுகள் no தான். reasons, அதுதான் ரீசன்ஸ், காரணங்கள். जैसे बाबा ने हमको எப்படி ड्रामा பாபா की नॉलेज, டிராமா பற்றிய ஞானம் கொடுத்திருக்காங்க. मनुष्य तो आर्टिफिशियल ड्रामा करते, மனிதர்கள் ஆர்டிபிஷியல் டிராமா பண்றாங்க, நாடகம் பண்றாங்க, ஆர்டிபிஷிयल சீரியல்ஸ் பண்றாங்க, फिल्म्स बनाते, ஆர்டிபிஷியல் படங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. हमारी तो रियल, ஆனா நம்மது வந்து ரியலானது, ரியல் படம். शेक्सपियर ने कहा, ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காங்களே, அது வந்து உலகமே நாடகம், ड्रामा है, तो வேர்ல்டு வந்து டிராமா. அப்ப நாம எல்லாமே யாரு? कौन है? நாம எல்லாரும் யாரு சொல்லுங்க? ஆக்டர்ஸ் இல்லையா? उन एक्टर्स को அந்த ஆக்டர்ஸ் एक्टिंग करने के लिए, நடிக்கிறதுக்காக, एक सेंटेंस ஒரு को சென்டென்ஸ் रिकॉर्ड करने के ரெக்கார்ட் लिए, பண்றதுக்காக, एक सेंटेंस के ஒரு एक्सप्रेशंस சென்டென்ஸ் देने के लिए எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கிறதுக்காக 3 घंटा लग जाता है, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் இல்லையா? ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அவங்களால. ஒரு டைம் எவ்வளவு ரீடேக் எடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? நாம நம்முடைய ரோல பிளே பண்றதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்ல. யாரா செய்றீங்களா என்ன?
spontaneous role है, ஸ்பான்டனியஸா நம்ம கொடுக்கறோம் இல்லையா, உடனே இயற்கையான ரூபத்தில் அப்படியே செய்யறோம். कितना रियल, எவ்வளோ ரியலா बाबा ने ये ड्रामा बाबा मुझे समझा दिया. டிராமா பற்றி நமக்கு புரிய வச்சிருக்காங்க. हर एक के रोल को समझा ஒவ்வொருத்தருடைய ரோலை பற்றி புரிய வச்சிருக்காங்க. उस रियलिटी को जानने के அந்த बाद ரியாலிட்டியை தெரிந்ததுக்கு பிறகு नो क्वेश्चन, क्वेश्चंஸே இல்ல, கேள்விகளே கிடையாது. नो वाई, नो हाउ, नो ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ये रॉयल्टी இதுதான் ராயல்டி. उसके लिए அதற்காக अभी हम कुछ இப்ப நாம தனக்குள்ள தானே கேள்விகள் கேட்டுக்கலாம். कि उस रियलिटी की இந்த ரியாலிட்டியினுடைய ரியலைசேஷன் நான் உணர்கின்றேனா, कहां तक की, எதுவரை செய்திருக்கின்றேன் எனக்குள்ள. पहला क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நல்லா எழுதிக்கோங்க, नोट करना. எல்லாருமே நோட் பண்ணுங்க, நோட் எடுங்க, इस पुरानी நோட் பண்ணுங்க. தூங்குறவங்களா முழிச்சுக்கோங்க, தூங்காதீங்க யாருமே. पुरानी ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது, நல்லா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. மாதாக்களை पुरानी देह எல்லாம் அலர்ட்டா உட்கார்ந்து நோட் பண்ணுங்க. இந்த பழைய தேகம், दुनिया से பழைய உலகத்திலிருந்து स्मृति को என் நினைவுகளை कहां तक எதுவரை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். பழைய தேகம், பழைய உலகத்திலிருந்து நான் எதுவரை மாறி இருக்கின்றேன். कौन कर सकता है? யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? स्मृति के ट्रांसफर का आधार क्या है? நினைவுகளை நான் மாற்றிக்கொள்ளணும்னா அதனுடைய ஆதாரம் என்ன, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு, தெளிவு இருக்கணும். क्लीन और क्लियर, எந்த அளவுக்கு என்னுடைய புத்தியினுடைய லைன் கிளீனா ஒரு கிளியரா சுத்தமா தெளிவா இருக்கும், ट्रांसपेरेंट, அந்த அளவுக்கு நான் ஒரு கண்ணாடி போல தெளிவா நான் தெரிவேன். டிரான்ஸ்பரன்சி. और अपने को तभी स्मृति को ट्रांसफर कर सकते हैं. அப்பதான் நாம நம்முடைய ஸ்மிருதியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். पहले देह की स्मृति, ஃபர்ஸ்ட் தேகத்தோட ஸ்மிருதி இருந்தது, தேக உணர்வு இருந்தது, தேகத்தினுடைய மான மரியாதை, புகழ், ஸ்டேட்டஸ், பொசிஷன் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். जो कुछ है मैं, நான் என்னெல்லாம் இருந்தோ அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தோம். अभी तो मैं, ஆனா இப்ப நான் ஆத்மா ஆயிட்டேன். देह भी मेरी नहीं, தேகமும் என்னோடது இல்ல, और ये दुनिया भी सारी मरी, உலகம் கூட எதுவுமே என்னோடது கிடையாது. मरे मर गई दुनिया. நான் இறந்துட்டேன்னா இந்த உலகம் இறந்துரும். प्रैक्टिकल में, பிராக்டிகலா நான் मेरी ये बुद्धि इतनी இதை ट्रांसपेरेंट हो गई, என்னோட புத்தி அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு, என்னுடைய நினைவுகள் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. சோ செக் பண்ணி பாருங்க. दूसरी बात, ரெண்டாவது விஷயம், இத ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது क्वेश्चन, हमारे 4 सब्जेक्ट है. நமக்கு 4 பாடங்கள் இருக்கு. ஞானம், யோகம், தாரணா और சேவா. 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? इन चारों இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லயும் प्रैक्टिकल स्वरूपமாக कहां तक लाया, நான் எதுவரை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். ஞானத்தையும் சரி, யோகாவையும் சரி, தாரணை, சேவா எல்லாத்தையுமே நான் பிராக்டிகலா நான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஞானம்னா என்ன? நாலேஜ், அதாவது சமஜ், புரிதல், ज्ञान युक्त, ஞான யுக்த், समझदारी से, புத்திசாலியாக, युक्ति युक्त चल रही, யுக்தி யுக்தாக நான் நடந்துட்டு இருக்கேனா? जैसे எப்படி ज्ञान मिला, ஞானம் கிடைத்திருக்கு, எனக்கு नियम मर्यादा, ஈஸ்வரிய நியமம் மரியாதைகள் கிடைத்திருக்கு. बाहर खाना नहीं. ஒரு விஷயம் நான் சொல்றேன், வெளியில சாப்பிட கூடாது. दूसरों को सुना दिया, நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிட்டேன், நான் வெளியில சாப்பிட மாட்டேன். பிரம்மாகுமாரி சொல்றாங்க வெளியில சாப்பிட கூடாது அப்படின்னு. समझा सही? நீங்க உண்மையிலேயே ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் நம்ம சாப்பிட கூடாது, எதற்காக சாப்பிட கூடாது? ज्ञान युक्त, ஞான யுக்தாக தாரணைகளை நாம் தாரணை செய்ய வேண்டும். योग युक्त चलन, योग युक्त நடத்தை இருக்க வேண்டும். चलन हो, யுக்தி யுக்தான நடத்தை இருக்க வேண்டும். नो आंसर, நேரா இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு மேல எந்த பதிலும் இல்ல. अंधा कहना, குருடர்களை குருடனாக சொல்வது அவங்கள ஹர்ட் பண்றது.
உண்மை அப்படியே சொல்றது ஹர்ட் பண்றது. ஆனா வெறும் அவங்கள குருடர்களை குருடன்னு சொல்றது ராயல்டி கிடையாது. அவங்கள சூர்தாஸ் அப்படின்னு சொல்றோம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பொசிஷன் கிடைச்சிரும் இல்லையா? சொல்றது உண்மைதான் சொல்றோம், ஆனா அது எப்படி நம்ம சொல்றோம்? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு மாடு ஓடி வருது, पीछे पीछे कसाई आता है, பின்னாடி அந்த மாடு மேய்ப்பவர் வருவாரு. நான் பாக்குறேன், நான் நின்னுட்டு இருக்கேன். यहाँ से गाय को भागते हुए देखा जाते, நீங்க பாக்குறீங்க அந்த ஓடி போகுது அப்படின்னு. இவர் சொல்றாங்க தீதி கிட்ட கேக்குறாங்க, நீ மாடு ஓடிட்டு போறத பாக்குறியா அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன் இல்ல அப்படின்னு. நான் பொய் பேசினேனா? அப்போ சொல்லுங்க பாக்கலாம். பின்னாடி அதை விரட்டிட்டு திருடன் வராரு, நான் பொய் சொன்னேனா? சொல்லுங்க. எஸ்ன்னு யார் சொல்லுவீங்க? நீங்க நான் பொய் சொன்னேனா? நோன்னு நோ, இது பொய் இல்லைன்னு யார் சொல்லுவீங்க? நோன்னு யார் சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. 2-3 பேர் தான் கை தூக்கி இருக்கீங்க. நான் சொன்னேன் நோ அப்படின்னு சொன்னேன், நான் பாக்கல அப்படின்னு சொன்னேன். நான் ஆக்சுவலா அது போய் பேசல. அந்த பசு அது உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சொன்னேன், நான் பாக்கல அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை அதை கட் பண்றவர், கசாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட் பண்றவர், அதை கட் பண்றவர் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக நான் அப்படி நான் சொல்லியிருக்கேன். சோ நோ அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து ஒருத்தருடைய அந்த வாழ்க்கை மாறுது, இன்னொருத்தர் பாவ விஷயத்துல இருந்து மாறிட்டாரு. இதுல என்னோட சுயநலம் கிடையாது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். பெற்றோர்கள் फिल्म देखने जाते हैं, படம் பார்க்கிறதுக்காக போறாங்க. बच्चे जिद करते हैं, குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறாங்க, நானும் போகணும்னு. पेरेंट्स कहते हैं, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, हम अपने फ्रेंड के वहां जा रहे हैं, நான் ஃப்ரெண்ட் கூட அங்க போறோம், ஃப்ரெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு தெரியும் அவங்க படம் பார்க்க தான் போறாங்கன்ட்டு. குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிகள் தான். ஆனா நான் குழந்தைங்களை கூட்டிட்டு போக கூடாது. அதனால நம்ம சொல்றோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. இங்க குழந்தைங்க கொஸ்டின் பண்றாங்க, அம்மாவும் அப்பாவும் எங்க கிட்ட பொய் சொல்லிட்டு படம் பாக்குறதுக்காக போறாங்க, ஆனா நமக்கு சொல்றாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. ஏன் அவங்க பொய் பேசுறாங்க? அப்ப கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருவேளை நான் சொல்றேன் ஆமா நான் போய் தான் பேசிருக்காங்க நான் சொல்றேன்னா, குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அது போச்சு, முடிஞ்சது. ஒருவேளை நான் சொல்றேன் அவங்க போய் பேசல அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப நான் அவர்களுக்காக நான் எனக்கும் ஷேர் ஆயிடும் போய் பேசுறதுல இருந்து இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப யோகயுக்தோட ஒரு பதில் சொல்லுங்க. அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க நான் பிலிம் பார்க்க தான் போறேன் அப்படின்னு. அப்போ குழந்தைகள் படத்தை பார்த்து நானும் படம் பார்க்க போகணும், நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த பிலிம் குழந்தைங்க பாக்குறதுக்கான விஷயம் கிடையாது. அதனால இத நான் சொல்லிட்டு போனேன், நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம் அப்படின்னு யுக்தியுக்தான வார்த்தை. அப்ப யுக்தியோட நீங்க அவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. பிராக்டிக்கலான ஞானம் மற்றும் தாரணை. தாரணையினுடைய சப்ஜெக்ட் தானாகவே வந்துடும். அப்ப அந்த தாரணைகள், அந்த லைஃப் ஸ்டைல் பாபா நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. சேவா கர்த்தி, அப்ப தானாகவே சேவை நடக்கும். तीसरी बात, மூணாவது விஷயம். சோ ரெண்டாவது 4 சப்ஜெக்ட்ஸ் அத பத்தி क्वेश्चंस கேட்டாங்க. மூணாவது பாயிண்ட் साकार ब्रह्मा बाबा, बाप दादा, अव्यक्त बाप दादा, निराकार शिव बाबा. निराकार शिव बाबा तीनों ने, 3 பேரும் स्थूल और सूक्ष्म,
ஸ்தூலம் மற்றும் சூட்சுமம் हमारी हर प्रकार की पालना की। நமக்கு வந்து ஒவ்வொரு விதத்திலயும் பாலனை செஞ்சிருக்காங்க। मैंने उस पालना का நான் அவர்களினுடைய பாலனைக்கான ரிட்டர்ன் तक दिया। எவ்வளவு நான் கொடுத்திருக்கேன்। इस रियलिटी को रियलाइज करो। இந்த ரியாலிட்டியை நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க, உணர்ந்து பாருங்க। अगर मैंने रिटर्न नहीं दिया, ஒருவேளை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணல அப்படினா धर्मराजपुरी में मुझे தர்மராஜபுரியில நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும்। अपनी चेकिंग हम தன்னுடைய சோதனையை தானே பண்ணி பாருங்க। चौथी बात, நான்காவது விஷயம், आदि से अब तक, ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும், அதாவது எப்போ நான் பாபாவுடையவங்கள ஆனேனோ तब से लेकर அப்ப இருந்து இப்ப வரைக்கும் मैंने बाबा से நான் कौन பாபாவிடம் वायदे किए हैं நான் என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், और उन वायदों அந்த உறுதிமொழிகளை रियलिटी में நான் நடைமுறை வாழ்க்கையில் कहां तक எந்த அளவிற்கு பயன்படுத்தி இருக்கின்றேன், அந்த காரியத்துல கொண்டு வந்துள்ளேன்। அந்த உறுதிமொழிகள் வெறும் ஃபைல்ல மட்டும் இருக்கா, நான் ப்ராமிஸ் பண்ண ஆனா நான் அதை பயன்படுத்த கொண்டே வரல। நானு நான் ஒண்ணு யோசிச்சது ஒண்ணு, சொன்னது ஒண்ணு, அதுக்கப்புறம் செய்தது ஒண்ணு। तो उस वायदे को प्रैक्टिकल में कहां तक लाया है, உறுதிமொழிகளை நான் எந்த அளவிற்கு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கேன், உங்களை நீங்களே பாருங்க। पांचवी बात, ஐந்தாவது விஷயம், संगम युग का, சங்கம யுகத்தில் हमारा संपूर्ण स्वरूप है फरिश्ता। நம்முடைய சம்பூர்ண ஸ்வரூபம் என்ன? ஃபரிஷ்தா। फरिश्ते सदा डबल, ஃபரிஷ்தாக்கள் எப்போதுமே டபுள் லைட்டாக இருப்பாங்க और निश्चिंत, மற்றும் நிர்ச்சிந்தா இருப்பாங்க, கவலை இல்லாம இருப்பாங்க। और सबके शुभ चिंतक रहते हैं। எல்லாருடைய சுப சிந்தனை, எல்லார பத்தியும் சுப சிந்தனை தான் இருக்கும்। என்னுடைய ஸ்திதி எந்த அளவிற்கு இருக்கு, कहां तक मेरी ये स्थिति बनी है, எந்த அளவிற்கு நான் இந்த மாதிரி ஃபரிஷ்தா ஸ்திதியை உருவாக்கி இருக்கேனா, நான் சதா டபுள் லைட்டா இருக்கிறேனா, நான் நிர்ச்சிந்தா இருக்கிறேனா, எந்த சிந்தனை எந்த கவலை இல்லாம, या घड़ी घड़ी कोई भी அல்லது அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா நான் வந்து குழப்பத்துல வந்துடுறேனா। छठी बात, அடுத்து ஆறாவது விஷயம், रॉयल आत्मा का गुण, ராயல் ஆத்மாவினுடைய குணம், वो अधिकारी भी है, அவர்கள் அதிகாரியாகவும் இருப்பாங்க, அவங்க வந்து நல்லது செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க। எந்த அளவுக்கு அதிகாரியோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க। அப்ப இந்த பேலன்ஸ் எங்க இருக்கோ அங்க ஆசீர்வாதங்கள் இருக்கும்। இந்த ஸ்திதி எனக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கின்றது, अपने आप में देखो, இத தனக்குள்ள தானே பாருங்க। सातवीं बात, அடுத்து ஏழாவது, सेल्फ की रियल को जो रियलाइज किया है, செல்ஃப பற்றின ரியல், நான் ஆத்மான நான் உணர்ந்து, செல்ஃப் யாரு, சுயத்தினுடைய ரியலை நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன்। இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள எந்தெந்த பலகீனங்கள் இருக்கு, இந்தந்த தவறுகள் எனக்குள்ள நடந்திருந்தது, இந்த அவகுணங்கள் இருந்தன, அதுல இருந்து நான் என்னை எந்த அளவிற்கு விடுவித்திருக்கின்றேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள், அவகுணங்கள், தவறுகள், இதுல இருந்து நான் எந்த அளவுக்கு எனக்குள்ள இருந்து விடுவிச்சிருக்கேன், லிபரேட் ஆயிருக்கேன்। நான் என்னுடைய சொரூபத்தின், சுய தர்மத்தின் மற்றும் சுய தேசத்தினுடைய ஸ்மிருதி, இது எந்த அளவுக்கு இருக்கு தன்னை தான் கேட்டு பாருங்க।
स्वधर्म சுயதர்மம் स्वरूप स्वदेश स्वरूपम की स्मृति சுயதேசத்தினுடைய ஸ்மிருதி இருக்கணும். सहज नेगेटिविटी से சகஜமா liberate हो जाए। நெகட்டிவிட்டில இருந்து நம்ம லிபரேட் ஆயிடுவோம், அதுல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். और स्वतः ही वो रॉयलिटी தானாகவே அந்த ராயல்டி पर्सनालिटी में दिखाई। பர்சனாலிட்டில தெரிய வரும். सातवीं बात ஏழாவது இப்பதான் சொன்னாங்க. बड़े अच्छे से हम कहते சோ நம்ம ரொம்ப நல்லா मैं சொல்றோம். मास्टर ज्ञान நான் மாஸ்டர் ஞான சூரியன், मास्टर विश्व कल्याणकारी, மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரி, शक्तिवान, மாஸ்டர் சர்வ சக்திவான். लेकिन ஆனால் इस स्वमान இந்த சுயமரியாதையை நான் என்னுடைய ரியாலிட்டியில யதார்த்த வாழ்க்கையில சொரூபத்துல நான் எந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன், मुझे कितना है, இதனுடைய அனுபவம் எனக்குள்ள எவ்வளவு இருக்கு. मास्टर सर्वशक्ति நான் சொல்றேன் என்ன பார்த்து நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு, இது அடுத்த கேள்வி. ஆனா நான் என்ன செய்யட்டும்? सहन शक्ति नहीं है। அப்ப எனக்குள்ள பொறுமை இல்ல. 10 बार तो मैंने सहन कर लिया, நான் 10 முறை நான் பொறுத்துக்கிட்டேன். अब 11वीं बार मेरी कैपेसिटी அதுக்கப்புறம் 11வது தடவை என்னுடைய கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு, इससे ज्यादा सहन नहीं कर இதுக்கப்புறம் என்னால பொறுத்துக்க முடியாதுப்பா. सकता। तो जो 10 बार அப்ப मैंने 10 முறை நான் பொறுத்துக்கிட்டேன், 11वीं बार नहीं 11வது தடவை நான் பொறுத்துக்கலனா அப்ப நான் 10 முறை நான் பொறுத்துக்கிட்டது 0 ஆயிடுச்சு. हूँ मैं मास्टर அப்ப सर्वशक्ति। நான் மாஸ்டர் சர்வ சக்திவானா உண்மையிலேயே? ये कौन सा मास्टर सर्व? नेक्स्ट அடுத்த क्वेश्चन अमृत वेले से இது 9வது. அமிர்த வேளையிலிருந்து हमारी दिनचर्या என்னுடைய தினச்சரியம் ईश्वरीय नियम मर्यादाओं की ஈஸ்வரிய நியம மரியாதைகளின் அனுசாரம் ராத் வரைக்கும் இருக்கு, இரவு வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸ்ரீமத் நமக்கு பாபா கொடுத்திருக்காங்க இந்த தினச்சரியங்களை. उसी अनुसार அதன் அடிப்படையில் सारा दिन भर ஃபுல் டே उसमें रहना அதிலேயே இருப்பது और अमृत वेले से மற்றும் அமிர்த வேளையிலிருந்து பாபா கிட்ட சர்வ சம்பந்தங்களினுடைய அனுபவம் ஃபுல் டே செய்யணும். ये कहाँ तक इमर्ज? இது எனக்குள்ள எந்த அளவுக்கு நான் தாரணை பண்ணிருக்கேன், எமர்ஜில் இருக்கு. उठे அமிர்த வேளை எழுந்திருப்பது पहला संबंध बाबा से ஃபர்ஸ்ட் சம்பந்தம் பாபா அப்படின்னு, பாபா சத்குரு பாபா கிட்ட झोली வரதானங்களினால நான் என்னுடைய பையன் நிரப்புறேன். तैयार हुए, நான் தயாராகிறேன், सेंटर पर आए, சென்டருக்கு வரேன். परम शिक्षक அப்புறம் பாபா என்னவா இருக்காரு எனக்கு? சுப்ரீம் டீச்சருடைய நான் ஒரு காட்லி ஸ்டூடெண்டா இருக்கேன். गॉडली स्टडी कर रही है, காட் இறை ஸ்டடி அந்த பண்ணிட்டு இருக்கேன். अपने स्टूडेंट लाइफ में நான் என்னுடைய மாணவ வாழ்க்கையில இருக்கேன். सारा दिन भर ஃபுல் டே जो पढ़ाई टीचर से पढ़ी, நான் ஃபுல் டேக்காக என்ன ஒரு படிப்பை படிச்சேனோ டீச்சர் கிட்ட இருந்து அந்த படிப்பை தாமரை மலருக்கு சமமாக सारे दिन भर की முழு நாளும் இந்த தினச்சரியத்துல முழு நாளினுடைய தினச்சரியத்துல விஷ்ணுவா ஆகி நான் எனக்கு நானே பாலனை செய்துக்கிறேன். न्यारी और விடுபட்ட நிலை स्थिति रहे। மற்றும் அன்பான ஸ்திதியில இருக்கேன். नुमा शाम हुई, சாயங்காலம் ஆயிடுச்சு, अब लौट चले घर। இப்ப நான் வீட்டுக்கு போகணும். इस दुनिया से उपराम இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு டிட்டாச்சா एक सेकंड में ஒரு செகண்ட்ல परम धाम निवासी, பரம்தாம் நிவாசியா रात को ராத்திரி धर्मराज बाबा தர்மராஜ் பாபாவை दे दूं, தர்மராஜ் பாபா கிட்ட தன்னோட ஃபுல் சார்ட்டையும் கொடுத்துருங்க. और सारा दिन जो அப்புறம் कुछ ஃபுல் हुआ, டே என்னெல்லாம் நடந்துச்சோ ऊपर नीचे கொஞ்சம் மேல கீழே நல்லது கெட்டது என்னெல்லாம் நடந்ததோ बाबा को सुना दूं பாபா கிட்ட சொல்லிடுங்க. और बाबा माँ की गोदी में सो जाओ। பாபா அம்மாவுடைய மடியில தூங்க போயிடுங்க. सारे दिन भर की ஃபுல் दिनचर्या டே में இது மாதிரி இந்த தினச்சரியத்துல சர்வ சம்பந்தங்களினுடைய அனுபவங்களை செய்யுங்க. तो जितना So, हमारा எந்த அளவிற்கு ஆத்மாவாகிய நமக்குள்ள रियल स्वरूप தன்னுடைய அந்த உண்மையான சொரூபத்துல पवित्र आत्मा நான் சுத்தமான பவித்திரமான ஆத்மா, இதனுடைய சக்தி உணரும் சக்தி
பகுத்தறியக்கூடிய சக்தி, நிர்ணய சக்தி, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பர்ஃபெக்டா इसलिए இருக்கும். அதனால रॉयल संस्कारों को इमर्ज ராயல் करने के சன்ஸ்காரங்களை எமர்ஜ் செய்வதற்காக लिए जितना भी பழைய निराकरण का பாஸ்ட் account है, எவ்வளவுதான் கணக்கு வழக்குகள் இருக்கின்றதோ उसको मर्ज करने के लिए அதை மர்ஜ் பண்ணுவதற்காக मुझ आत्मा को ஆத்மாவாகிய मर्यादा எனக்குள்ள पुरुषोत्तम स्थिति में आना है நான் மரியாதை புருஷோத்தம ஸ்திதியில் வரணும். மேலும் உண்மையான மனசுல जो बाबा ने பாபா என்ன मुझे मेरे எனக்காக ரியல் சொரூபத்தினுடைய ரியாலிட்டி சன்ஸ்காரங்கள், உண்மையான சன்ஸ்காரங்களை பற்றி महसूसता कराई है, உணர வைத்திருக்கிறாரோ उन संस्कारों को அந்த சன்ஸ்காரங்களை நான் எனக்குள்ள தாரணா பண்ணணும். ईश्वरीय संस्कार, ஈஸ்வரிய சன்ஸ்காரங்கள், दैवी संस्कार தெய்வீக சன்ஸ்காரங்களை स्वयं में इमर्ज करूं எனக்குள்ள நான் எமர்ஜ் तो பண்ணணும். सहज அப்போ சகஜமா और स्वतः ही தானாகவே वो रियलिटी की அந்த रॉयल्टी ரியாலிட்டியினுடைய ராயல்டி, யதார்த்த நிலை, உண்மை நிலை ராயல்டி தனக்குள்ள தானே डिवाइन தெரியும். पर्सनालिटी क्या होती அப்ப அந்த है, தெய்வீகமான பர்சனாலிட்டி दिव्यता எப்படி क्या இருக்கும், होती है, தெய்வீக தன்மை दैवी எப்படி இருக்கும், संस्कार क्या होते தெய்வீக हैं, சன்ஸ்காரம் எப்படி ना இருக்கும். सिर्फ मुझे வெறும் எனக்கிட்ட மட்டும் கிடையாது, औरों को दिखाई देगा, மற்றவர்களுக்கும் அது தெரியும். अनुभव में आएंगे, அனுபவத்திலயும் அவங்க जैसे வரும், किसी மற்றவங்களும் में அனுபவம் 2-3 செய்வாங்க. गुण होते हैं, மற்றவங்க கிட்ட ஒரு 2-3 குணம் இருக்குன்னு வைங்களேன். डिमांडिंग नेचर नहीं, Demanding nature கிடையாது, नेचर नहीं, சால்வேஷனுக்கு உண்டான நேச்சர் கிடையாது. तो लोग क्या அப்ப कहते हैं, உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ये देवता जैसा है, இவங்க தேவதை போல இருக்காங்க, बड़ी संतुष्ट யார்கிட்ட आत्मा எதையும் है, எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல ஆத்மா, திருப்தியான एक ஆத்மா. गुण से ஒரு குணம் மூலமா उसको देवता का அவங்கள title வந்து அவங்களுக்கு தேவதைங்கிற டைட்டில் கிடைச்சிருக்கு. हम तो इतने நாம दैवी गुणों को धारण இவ்ளோ करते हैं, தெய்வீக குணங்களை தாரணா செஞ்சுட்டு இருக்கோம். तो हमारी तो कितनी दिव्य அப்போ पर्सनालिटी, நாம கிட்ட எவ்வளோ தெய்வீகமான वो பர்சனாலிட்டி. रॉयलिटी हमारे से झलकनी அப்ப चाहिए, அந்த ராயலிட்டி நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு ஜலக் क्योंकि பிரகாசம் हम வரணும். अपने ஏன்னா real நாம स्वरूप में நம்முடைய ரியல் சொரூபத்தில் स्थित होने वाली आत्मा, நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மா. तो अपने आप சோ நாம இப்போ நமக்குள்ள जो साकारी என்ன आकारी ஒரு சாக்காரி निराकारी बाबा நிராகாரி பாபா हम அவர்கள் बच्चों पर मेहनत குழந்தைகள் की है, கிட்ட என்னெல்லாம் விஷயங்கள் புருஷார்த்தம் செய்ய उसका வைக்கிறாரோ return அதற்கான ரிட்டர்ன் பதில் अपने उस रियल நம்முடைய ரியலான சொரூபத்தை स्मृति में लाते, நம்ம நினைவுல கொண்டு வந்து उस समान स्थिति அந்த बनाकर சமான நிலையை உருவாக்கி अपने रॉयल संस्कार நம்முடைய ராயல் சன்ஸ்காரங்களை merge करें। இமர்ஜ் வந்து செய்யணும். ஓம் சாந்தி.